புதுவையை உலுக்கிய சிறுமி கொலை வழக்கு மே 5 தீர்ப்பு. கடந்த 2024ஆம் ஆண்டு மார்ச் 2ஆம் தேதி புதுவை முத்தால்பேட்டையை சேர்ந்த 9 வயது சிறுமி வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த நிலையில் காணாமல் போனார். அவரை போலீசார் தேடி வந்த நிலையில் மார்ச் 5ஆம் தேதி சிறுமியின் உடல் வீட்டின் அருகே இருந்த கழிவுநீர் கால்வாயில் சாக்கில் சுற்றப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டது. போலீசார் நடத்திய விசாரணையில் அதே பகுதியை சேர்ந்த கருணாஸ் வயது 20 கஞ்சா போதையில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததும் அதற்கு உடந்தையாக விவேகானந்தன் வயது 56 இருந்ததும் தெரியவந்தது. இந்த சம்பவம் புதுவை மட்டுமின்றி நாடு முழுவதும் பேரதிர்ச்சி ஏற்படுத்தியது. வழக்கை விசாரித்த போலீசார் கருணாஸ், விவேகானந்தன் ஆகியோரை கைது செய்தனர். வழக்கு விசாரணை தொடங்கிய போது காலாப்பட்டு சிறையில் விவேகானந்தன் கழிவறையில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். கருணாஸ் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இவ்வழக்கு புதுவை போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த போக்சோ விரைவு நீதிமன்ற நீதிபதி சுமதி, சட்டப்பிரிவு 366 பாலியல் குற்றத்திற்காக குழந்தையை கடத்தல், 342 சட்ட விரோதமாக அடைத்து வைத்தல், 302 கொலை, 201 தடயங்களை அழித்தல், போக்சோ பிரிவு 6 கீழ் கருணாஸ் குற்றவாளி என உறுதி செய்யப்படுகிறது என அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து வழக்கில் மே 5ஆம் தேதி வாதி பிரதிவாதியின் இறுதிவாதம் நடக்கிறது. அதன் பின்னர் தீர்ப்பு விவரம் அறிவிக்கப்பட உள்ளது. வழக்கு விசாரணை ஒட்டி புதுவை நீதிமன்ற வளாகத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. பெண் கமாண்டோக்கள் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்.